அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். வேத வழியிலே சிவபெருமானை முழுமுதற் பொருளாய் கொண்டாடக்கூடிய சைவ மரபு காலத்தால் மிகவும் தொன்மையானது. சிந்து சமவெளி நாகரீகத்திலிருந்து தொடங்கி தொடர்ச்சியாக பாரத பண்பாட்டின் நீங்கா சிறப்புடையதாய் சிவபக்தி என்ற ஒன்று வளர்ந்து வருவதை பார்க்கிறோம். பாரத பண்பாடு எத்தனை தொன்மையோ அதற்கும் மிஞ்சிய தொன்மையுடையதாய் சிவபக்தி செய்வதும் சிவபெருமானை தோத்திரம் செய்யும் மரபும் வெவ்வேறு காலங்களிலே இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நீடித்திருந்து வருவதையும் பார்க்க முடிகிறது. அந்த விதத்தில் அந்தந்த பிராந்தியத்திலே அந்தந்த பகுதியில் மொழியை கொண்டு இறைவனுடைய சிறப்புகளை பரப்பியவர்களை பல நூறு அடியார்களாக நாம் அறிகிறோம். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே ஒவ்வொரு அடியாரை பற்றி சொல்லும் போதும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சிவபக்தி சென்றதற்கு காரணம் இந்த அடியார்கள் அனுஷ்டித்து வந்த தீவிரமான தர்ம சிந்தனைதான் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அந்தந்த பகுதியிலே பேச்சு வழக்கில் இருக்கும் மொழியில் சிவபக்தியினுடைய தன்மையை வேதங்களிலிருந்தும் இதிகாச புராணங்களிலிருந்தும் சைவாகமங்களிலிருந்தும் மேற்கோள் காட்டி அவ்வக்காலங்களிலே அடியார்கள் ஸ்தாபித்து வந்திருக்கக்கூடிய அந்த நீண்ட நெடிய மரபை பற்றி நாம் சிந்திக்கிறோம். அந்த விதத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக காவேரி வளம் கொழிக்கும் சோழ வளநாட்டிலே கஞ்சனூர் என்றழைக்கப்படும் புனித திருத்தலத்தில் ஹரதத்தர் என்று ஒரு பெரிய சைவாச்சாரியர் வாழ்ந்தார். அவருடைய சிறப்பையும் வாழ்க்கை வரலாற்றையும் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். கஞ்சனூர் என்ற திருத்தலம் இன்றும் கூட மிகவும் பிரபலமான வழிபாட்டு தலமாக இருக்கிறது. சுவாமி அக்னீஸ்வரராகவும் அம்பிகை கற்பகாம்பிகையாகவும் வீற்றிருக்கும் திருத்தலம். இந்த தொன்மையான சிவத்தலத்தில் ஒரு புறத்தில் திருமாலுக்கு வரதராஜ பெருமாள் என்ற பெயரோடு கூடிய ஆலயம் இருந்து வருகிறது. ஆகையால் பல ஊர்களில் இருப்பது போலே இங்கே சிவபூஜை செய்து வரக்கூடிய சைவ பரம்பரையிலே வந்த அடியார்களும் திருமாலை வழிபடக்கூடிய அடியார்களும் இருவருமே அவரவர்களுக்குட்பட்ட பகுதிகளிலே வசித்து வந்தார்கள். இப்படி இருந்த 2 அக்ரஹாரங்களும் ஒன்றை ஒன்று அடுத்திருந்தது இந்த ஊரினுடைய சிறப்பு. இந்த சூழலிலே இந்த திருத்தலத்தில் திருமாலை நாள்தோறும் வேதமுறைப்படி பூசித்து வந்த வைணவர் ஒருவருக்குத்தான் சுதர்சனர் என்ற பெயரிலே குழந்தையாக தோன்றினார் ஹரதத்தர். பலகாலம் தாம் தவம் செய்து தவத்தின் பயனாக இவர் விளைந்தார் என்று கொண்டாடும்படியாய் இந்த குழந்தையை பெற்றெடுத்தார். திருமாலிடம் வேண்டி வரமாய் பெற்ற இந்த குழந்தையை கொண்டுதான் திருமாலே சிவபரத்துவத்தை அறியாத அடியார்களுக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார் போலும். சிறு குழந்தை தன் தாயின் அரவணைப்பில் வீட்டினுள்ளேயே வளர்ந்து தவழ்ந்து இருந்த காலமெல்லாம் முடிந்து வீதிக்கு வந்து குழந்தைகளோடே விளையாடும் பருவத்தை அடைந்தது. அப்போது காவேரிக்கு சென்று விதிப்படி ஸ்நானம் செய்து திருநீறு ருத்ராட்சம் தரித்து வீதிகளிலே எழுந்தருளக்கூடிய சிவனடியார்களை பார்த்து இந்த குழந்தை மகிழத் தொடங்கியதாம். திருநீறு ருத்ராட்சத்தை பார்த்தவுடன் மனதிலே ஒரு பூரிப்பு பெற்றதாம். அவர்களை ஓடிச் சென்று வலமாக வருவதும் அவரிடத்தே இருந்து திருநீற்றை பிரசாதமாக பெற்றுக்கொள்வதையும் இந்த குழந்தை நாள்தோறும் செய்யத் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருக்கும் குழந்தை காவேரியில் தீர்த்தமாடி வரக்கூடிய சிவவேதியர்களை பார்த்து மனமகிழ்ந்து அவர்களை ஸ்துதித்து வருவதையும் வழக்கமாய் கொண்டது. அவர்களும் சிறு குழந்தை எத்தனை அழகாய் வந்து நம்மிடத்தே திருநீறு கேட்கிறது என்று மகிழ்ந்து எல்லோரும் அந்த குழந்தைக்கு திருநீர் பிரசாதம் வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இந்த திருநீற்றையெல்லாம் பெற்று நெற்றி நிறைய பூசிக்கொண்ட இந்த குழந்தை வீட்டிற்குள் வரும்போது அதன் தாயார் வீதியிலே விளையாடி கொண்டிருந்த குழந்தை ஏதோ விளையாட்டாக செய்த காரியம் என்று நினைத்து கொண்டு நெற்றியிலே அந்த குழந்தை இட்டிருந்த திருநீற்றை நீக்கிவிட்டு வைணவ சமய சின்னங்களை இட்டு விடுவாளாம். இந்த வழக்கம் பல நாட்களாக போக ஒரு நாள் அவருடைய தந்தையாருக்கும் இந்த விஷயம் வந்து சேர்ந்தது. ஏதோ குழந்தை வீதியிலே விளையாடுகிறான், விளையாட்டுத்தனமான செயல்தானே இது என்று கருதி விட்டுவிட்டார். சிறுக சிறுக வளர்ந்து விளையாடும் பருவம் கடந்து வீதியிலே நடந்து செல்லும் பருவமடைந்த போது அந்த குழந்தை வீட்டிற்கு வெளியே வந்தாலே ஓடிச் சென்று அங்கே சிவாலயத்திலே மூலலிங்கமாய் வீற்றிருக்கும் அக்னீஸ்வர பெருமானையும் அவர் இடதுபாகத்திற்குரியவளான அம்பிகை கற்பகவல்லியையும் நாள்தோறும் துதித்து நிற்குமாம். திருக்கோயிலின் பிரகாரங்களில் பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்து திருநீற்று பிரசாதத்தை தரித்து கொண்டு அங்கே இருந்த சிவவேதியர்களிடத்தே இருந்து பெற்ற ருத்ராட்சத்தையும் அணிந்து கொண்டு ஹரநாமம் சொல்லி துதித்து இன்புற்று சிவ பூஜையிலே சிவ தியானத்திலே ஈடுபட்டிருப்பாராம்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த குழந்தை 7-8 பருவம் அடைந்தபோது அவருக்கு விதிப்படி உபநயன சம்ஸ்காரம், அதாவது பூணூல் அணிவிக்க வேண்டிய பருவத்தை அடைந்த குழந்தைக்கு அந்த சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டது. தந்தையார் மிகவும் கனிவோடு அந்த குழந்தையை அழைத்து, அப்பா, இதுகாரும் நீ விளையாட்டு பிள்ளையாக நடந்து கொண்டாய், வீதியிலே சென்றவர்களிடம் திருநீறு வாங்கி தரித்து கொண்டாய், உன்னுடைய மனப்போக்கிற்கு நாங்களும் குழந்தைதானே என்று கருதி அவற்றையெல்லாம் கண்டும் காணாமல் விட்டுவிட்டோம். ஆனால் இப்போது உனக்கு பருவமடைந்து நம்முடைய குலமரபின்படி பூணூல் அணிவிக்கப்பட்டு இனி நீ வேத பாடங்களெல்லாம் கற்க வேண்டும். நம்முடைய வழக்கப்படி திருமாலை குறித்து அடியார்கள் பாடிய நூல்கள் சாத்திரங்களையெல்லாம் கற்றுத் தேர்ந்து நல்ல வைணவனாக விதிப்படி அதில் எந்த குறையும் இல்லாமல் நீ வளர வேண்டும் என்று உபதேசம் செய்யத் தொடங்கினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த சுதர்சனரோ தன் தந்தையார் சொற்படி கேட்பதைப் போலே பாவித்து கொண்டு இருந்தார். ஆனால் மனமெல்லாம் எப்போதும் சிவபெருமானையே சிந்தித்திருந்தது. தான் தந்தை இத்தனை அறிவுரை சொன்ன பிறகும் கூட இந்த குழந்தை வெளியேறினால் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை தியானித்திருப்பதையே காரியமாய் கொண்டிருந்தது. பல ஆண்டுகளாக இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து பழகிய சிவவேதியர்கள், சிவனடியார்கள் அந்த குழந்தை ஒருவேளை திருமாலின் அவதாரமாயிருக்குமோ என்று கருதும்படியாயிருந்தது. காரணம், திருமாலை பரம சிவபக்தராக புராணங்கள் காண்பிக்கின்றன. தம்முடைய கண்ணை பறித்து சிவபெருமானுடைய திருவடிகளிலே இட்டு தாமரை கண்ணனான திருமால் அர்ச்சித்த புராணங்களையெல்லாம் யோசித்து பார்த்தால் தான் நித்தியமும் திருநீறு ருத்ராட்சத்தோடேயே திருமால் சிவபக்தி செய்தவராகத்தானே அறியப்படுகிறது. அதனால் ஒருவேளை திருமாலே மீண்டும் ஒரு முறை சிவபெருமானுடைய பரத்துவத்தை உலகிற்கு உணர்த்த வேண்டி இந்த சுதர்சனராய் அவதரித்தாரோ என்று நினைக்கும்படியாய் இருந்தது. இந்த காட்சிகளெல்லாம் மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே போக தந்தையார் சொன்ன எந்த அறிவுரையும் காதில் வாங்க மாட்டாது தலையிலே பிறை சந்திரனையும் கங்கையையும் தரித்த எல்லாம் வல்ல சிவபரம்பொருளே தமக்கு தாயும் தந்தையுமாயிருக்கிறார் என்ற உயர்ந்த தத்துவ ஞானத்தை அறிந்ததாய் இந்த குழந்தை சிவாலய தரிசனம், சிவனடியார்களோடு அளவளாவி இருத்தல், திருநீறு ருத்ராட்சம் தரித்தல், சிவாலயத்திலே பிரசாதம் பெற்றுக்கொள்ளுதல் என்று தன் தந்தை மனத்திற்கு ஒப்பில்லாத காரியங்களை மீண்டும் மீண்டும் செய்து வந்தார். தன் தந்தையும் இந்த அளவிலே இந்த குழந்தையை இனியும் போகவிட்டால் நம்முடைய குலமரபை, குல தர்மத்தை இவன் அழித்து விடுவான் என்று ஒரு நாள் சீற்றம் கொண்டார். அந்த குழந்தை நெற்றினிடைய திருநீரோடு வீட்டிற்குள் வந்தபோது அழைத்து கொண்டு போய் அதன் முகத்தை அலம்பிவிட்டு, இனி ஒரு முறை இந்த தவறை நீ செய்யக்கூடாது என்று கடும் சொற்களாலே அதட்டி பார்த்தார். மீண்டும் அந்த குழந்தை அடுத்த நாளும் திருநீறு தரித்து கொண்டு ருத்ராட்சம் அணிந்த கோலத்திலே வருவதை பார்த்த தந்தையார் அந்த குழந்தையை வீட்டு முற்றத்தில் இருந்த கம்பத்திலே கட்டி நைய புடைத்தார். தன் தாயாரையும் அழைத்து, இவன் இந்த வழக்கப்படிதான் இனி இருப்பான் என்றால் அவனுக்கு வீட்டிலே இடமில்லை என்று சொல்லிவிடு, அவனுக்கு நீ அன்னமிடக்கூடாது என்று கடும் கோபம் கொண்டு தாயாருக்கும் அறிவுறுத்தினார். அன்னை பாசம் அழுது துடித்தாள். ஆயினும் அந்த குழந்தையை கட்டப்பட்டிருந்த கயிற்று முடிச்சுகளை அவிழ்த்துவிட அந்த குழந்தை சோர்ந்து விழுந்தது. பார்த்த தாயார், அப்பா, நம்முடைய குலதர்மப்படி வைணவர்களுக்கான விதிப்படி நீ நடந்து கொள்ளலாமே, இந்த நெறியிலிருந்து மாறி போய் சைவர்களுடைய வேடத்தை நீ தாங்கிக் கொண்டு சிவபூஜை செய்து வருவது நம் குலத்து முன்னோர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாததாயிற்றே, இந்த பிழையை நீ நிறுத்திவிட்டால் தந்தையாரும் உன்னிடத்தே அன்போடு இருப்பார் என்று அறிவுரை சொன்னார். ஆனால் சுதர்சனரான அந்த சின்ன குழந்தையோ தாயாரை பார்த்து, வேதாந்த பொருளெல்லாம் ஒன்றும் மாறாமல் சிவபரத்துவத்தை மட்டுமே பேசியிருக்க, 14 புவனங்களுக்கும் கர்த்தாவாய் எல்லாம் வல்ல பரம்பொருளாய் பார்வதி பரமேஸ்வரர்களை அறிவித்திருக்க, அதிலிருந்து மாறி நடப்பது நாம் வேத தர்மத்திற்கு செய்யும் இழுக்காயிற்றே என்று தாயாருக்கு அறிவுரை சொன்னது. அந்த குழந்தையை பார்த்த தாயார், நீ மனம் மாறவில்லை என்றால் உனக்கு அன்னமிட முடியாத சூழலிலே நான் இருக்கிறேன் என்று விசனப்பட்டாள். குழந்தையோ, அந்தபடியே ஆகட்டும், தந்தை சொல்லை கேட்டு நீ எனக்கு அன்னமிடாமல் இருப்பதுதான் தர்மம், நான் நமக்கெல்லாம் தாயும் தந்தையுமான பார்வதி பரமேஸ்வரர்களிடம் சென்று முறையிடுகிறேன் என்று கூறிவிட்டு கஞ்சனூர் சிவாலயத்திற்குள் ஓடினார். அங்கே தட்சிணாமூர்த்திக்கு எதிரே இருந்த ஒரு மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு பார்வதி பரமேஸ்வரர்களையே தமக்கு தாயும் தந்தையுமாய் நினைத்து ஆழ்ந்த தவத்திலே மூழ்கினார். பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்த கிரமத்திலேயே அவர் ஜபம் செய்து கொண்டே இருக்க மனம் பக்குவப்படத் தொடங்கியது. இப்படி பல முறையும் இவர் ஆழ்ந்த தியானத்திலே செல்லுவதை வழக்கமாக கொண்டிருந்தபடியால் சிவவேதியர்களும் இவர் தியானம் செய்யட்டும் என்று கருதி ஆலயத்தை அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றார்கள். அப்போது பார்வதி பரமேஸ்வரர்களை முன்னிட்டு இவர் செய்த
தவம் ஜபம் இதன் புண்ணியமாக சுவாமியும் அம்பிகையும் தம்முடைய பரிவாரத்தோடே இவருக்கு காட்சி கொடுக்க அந்த நொடிப்பொழுதே அவருக்கு வேதஞானம், உபனிஷதுகளின் ஞானம், இதிகாச புராண சாத்திரங்களின் ஞானம், சாமானிய சாத்திரங்களின் ஞானம், கவி வளர்க்கும் பெருமை, மொழிச்சிறப்பு இவையெல்லாம் ஒரு நொடிப்பொழுதில் வரும்படியாக ஆசீர்வதித்தார். அந்த நிலையிலேயே அவருக்கு மந்திரங்களை உபதேசம் செய்து சிவபூஜை விதிகளையும் கற்றுக் கொடுத்து ஸ்படிகலிங்க திருமேனி ஒன்றையும் எழுந்தருளிவித்து கொடுத்தார். அந்த சிவலிங்க திருமேனியை ஏற்றுக்கொண்டு தம்முடைய இல்லத்திற்கு இவர் வந்தபோது தந்தையார் இவர் மீது கொண்டிருந்த கோபத்தால் இவரை நைய புடைக்கத் தொடங்கினார். இவரோ தம் தந்தையாரை பணிந்து துதித்து, அப்பா, சிவபெருமானுடைய பெருமையை பேசுவதைத்தான் வேதங்கள் முதல் எழுத்திலிருந்து தொடங்கி செய்கின்றன, அதனால் அதை மீறி செய்வதுதான் பாவமாகும் என்று கூறியபோது, இங்கே இருக்கக்கூடிய வித்வான்கள் பண்டிதர்களெல்லாம் அறிந்ததை விடவா நீ வேதத்தை அறிந்து கொண்டாய் என்று இன்னும் கோபம் கொண்டார். அப்போது பொழுது விடிந்திருக்க ஊரிலிருந்த வைணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அடைய சுதர்சனா, நீ சொல்வது உண்மையானால், வேத தத்துவம் சிவபரம்தான் என்பது உண்மையானால், இந்த உண்மையை நீ ஒரு பழுக்க காய்த்த இரும்பு கம்பியின் மேலே நின்று கொண்டு, இரும்பு பீடத்தின் மேலே நின்று கொண்டு சொல்ல வேண்டும் என்று கூறினார்கள். சிவபெருமானுடைய திருவுள்ளம் அதுவேயானால் நாம் அதையும் செய்கிறோம் என்றது அந்த பச்சிளம் குழந்தை. அதற்காக வேண்டி வரதராஜர் ஆலயத்திற்கு முன்பாக பெரிய குழி வெட்டப்பட்டது. அதிலே மரக்கட்டைகள் கொண்டு தீ வளர்க்கப்பட்டது. கொதித்தெழும் தீக்கு நடுவிலே இரும்பாலே ஒரு முக்காலி ஆசனமாய் போடப்பட்டது. நீ வேதாந்த தாத்பரியம் சிவபக்திதான் என்றும் சிவபரத்துவத்தைத்தான் வேதங்கள் சொல்லுகின்றன என்று கருதுவதை இந்த கொதிக்கும் இரும்பு முக்காலி மேலே நின்று கொண்டு சொல்ல வேண்டும் என்றவர்கள் கட்டளையிட, அதன்படியே ஹரதத்தரும் ஸ்நானம் செய்து அருஷ்டானம் செய்து ருத்ராட்சம் திருநீறு தரித்து கஞ்சனூர் சிவாலயத்தில் வீற்றிருக்கும் அக்னீஸ்வரரையும் கற்பகவல்லி அம்பிகையும் தரிசனம் செய்து சிவபெருமானை மனதிலே நினைத்து கொண்டு பஞ்சாட்சரம் ஓதியபடியே அந்த நெருப்புக்குழியின் அருகே சென்று உள்ளே இடப்பட்டிருந்த இரும்பு முக்காலி மேலே ஏறி அமர்ந்தார். கொதித்து உருகும் நிலையிலிருந்த இரும்பு முக்காலி அவரை தீண்டாமல் மலர்மஞ்சமாய் மாறியது. அந்த இடத்தில் இருந்து கொண்டு வரதராஜ பெருமானை பார்த்தபடியே வேதங்கள் எல்லாம் சிவபரத்துவத்தையே மொழிகின்றன. திருமாலும் கூட தம்முடைய பல்வேறு அவதாரங்களிலே சிவபூஜை செய்து சிவபக்தியை ஏற்று போற்றியிருக்கிறார். அவரே திருநீறு ருத்ராட்சம் தரித்தவராயிருப்பதையும் பல்வேறு பிரமாணங்கள் கொண்டு காண்பித்து ஸ்தாபித்து கொடுத்தார். இப்படி இவர் செய்த அந்த அற்புதத்தை பார்த்து ஊரிலிருந்த அத்தனை வைணவர்களும், இனியும் நாம் சைவ சமயத்தை ஏற்காதிருந்தால் நம் பக்கத்தில்தான் குறை என்று கூறி இவர் விதித்தபடியே காவேரியில் ஸ்நானம் செய்து இவரிடம் திருநீறு ருத்ராட்சம் பெற்று அணிந்து கொண்டு பரம சிவபக்தர்களானார்கள். சுதர்சனராய் பிறந்த இவர் திருமாலுடைய கருத்தின்படியே சிவபெருமான் வழிகாட்டுதலின்படி ஹரதத்தர் என்ற திருநாமத்தோடு திகழ்ந்து பல நூறு நூல்கள் எழுதி சிவபக்தியையும் சிவபரத்துவத்தையும் ஸ்தாபித்துக் கொடுத்தார். கஞ்சனூரில் பிறந்து சிவபரத்துவம் ஸ்தாபித்து கொடுத்த இந்த உலகிற்கு இத்தனை பெரிய உபகாரம் செய்த பரம சிவஞானியான ஹரதத்த சிவாச்சாரியாருடைய சிறப்பை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.